மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கான 8வது ஊதியக்குழு பற்றிய முக்கியமான செய்திகளுடன் இன்று உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவில் கமிஷனின் தற்போதைய நிலை, ஊழியர்கள் என்ன எதிர்பார்க்கலாம் மற்றும் அரசாங்கத்தின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்பதை விரிவாக பார்க்க இருக்கிறோம். 8வது ஊதியக்குழு அமைக்கப்படும் என்று 2025 ஜனவரியில் அறிவிக்கப்பட்டாலும் இதுவரை கமிட்டியின் தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் செயலாளர்கள் நியமிக்கப்படவில்லை. ஊழியர்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? பொதுவாக ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் ஊழியர்களின் சம்பளத்தில் கணிசமான மாற்றங்களை கொண்டு வரும். ஆனால் இந்த முறை அரசாங்கம் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு கவனமாக செயல்படும் என்று தெரிகிறது. எனவே ஊழியர்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். சம்பள உயர்வுக்கான ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எப்படி இருக்கும், அடிப்படை சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் போன்ற கேள்விகளுக்கு விரைவில் பதில்கள் கிடைக்கும் என நம்பலாம். அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த கமிட்டியின் அறிக்கை 2026ஆம் ஆண்டின் முற்பகுதி வரை தயாராக இருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் கமிட்டி அமைக்கப்பட்ட பிறகு பல்வேறு தரப்பினருடன் கலந்து ஆலோசிக்க அதிக நேரம் தேவைப்படும். மேலும் 7வது ஊதியக்குழு 2026இல் முடிவடைவதால் புதிய ஊதிய அமைப்பு உடனடியாக அமலுக்கு வருமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. நிதி ஒதுக்கீடு தொடர்பான தகவல்களும் பட்ஜெட்டில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இந்த தாமதம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களை எப்படி பாதிக்கும்? சம்பள உயர்வு அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவும். அதே வேளையில் ஓய்வூதியதாரர்களும் தங்களது ஓய்வூதியத்தில் மாற்றங்களை எதிர்பார்ப்பார்கள். குறிப்பாக பணவீக்கம் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு ஓய்வூதிய குழு என்ன பரிந்துரைகளை வழங்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 8வது ஊதியக்குழுவின் முடிவுகள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும். இந்த முக்கியமான விஷயத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்துவோம். உங்களது கருத்துக்களையும் எதிர்பார்ப்புகளையும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.